வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரோஷன். ஸோ தென் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா சேனலை கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க போகலாம். ஸோ கரோஷன். So corrosion is the gradual destruction of metals by the chemical and electrochemical reactions with the environment. It is a natural process which converts a metal into its oxide, so hydroxide or sulfide, so that it loses its metallic characteristics. So corrosion அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா, so gradually மெதுவா நடக்கிற ஒரு destruction, மெட்டாலிக் சர்ஃபேஸ் வந்து டீநேச்சர் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு வேதி வினையை வந்து மெட்டாலிக் சர்ஃபேஸில் வந்து நடக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக மெட்டலோட சர்ஃபேஸ் வந்து அழிஞ்சு போகும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா துருப்பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது என்ன ஆகுதுன்னா மெட்டல் வந்து காற்றுல அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸோட ரியாக்ட் ஆகும்போது அப்போ அதனோட மெட்டல் ஆக்சைடாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ ஹைட்ராக்சைடு அண்ட் சல்ஃபைடு ஸோ தட் லாஸ்ட் இட்ஸ் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்போ அது லாஸ்ட் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரோஷன், துருப்பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரஸ்டிங் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ ரஸ்ட் இஸ் கெமிக்கலி நோன் ஆஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. So it is formulated as Fe2O3 XH2O. So rusting result in the formation of scaling reddish brown hydrated ferric oxide on the surface of iron and iron containing materials. ஸோ அப்போ ரஸ்ட் துருப்பிடிக்கிறது அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா, ஸோ கெமிக்கலாக ஸோ நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது XH2O Fe2O3 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்குன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஸோ இருக்கும். ஸோ இது வந்து நீரேற்றப்பட்ட அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த மெட்டல் அயனோட சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ இது ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே வாட்டர் ட்ராப்லெட் விழும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கிற ஏரியா வந்து என்ன ஆகுன்னா ஏரனோட கான்டாக்ட் வந்து கட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஆனோட ஆக்ட் பண்ணும். ஆனோட ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அயன் ஆக்சிடேஷன் ஆகும்போது Fe2+ ஆகும், 2 எலக்ட்ரானும் ரிலீஸ் பண்ணும். அப்போ ஒரு பார்ட் வந்து ஆனோட ஆக்ட் பண்ணும். ஸோ இதனோட ஆக்சிஜன் கான்டாக்டில் இருக்கிற இன்னொரு பார்ட் என்ன ஆகுன்னா அது கேத்தோட ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஒரே மெட்டலில் வித்தின் த மெட்டல் ஒரு மெட்டல் பார்ட்லேயே தண்ணி இருக்கிற பக்கத்துக்கு கீழே இருக்கிற மெட்டல் வந்து ஆனோடாகவும் காற்று படுற மாதிரி இருக்கிற ஓப்பன் சர்ஃபேஸில் இருக்கிற மெட்டல் சர்ஃபேஸ் வந்து கேத்தோடாகவும் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த கேத்தோட இருக்கிற இடம் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன், ஸோ அப்புறம் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இந்த எட்ஜில் இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸு, ஸோ அப்போ இந்த அயன்லேருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு அப்போ OH- ஃபார்ம் ஆகும், 4OH- ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த 4OH- என்ன ஆகும்னா அயனோட சேர்ந்து அயன் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரே மெட்டல்குள்ளார அதனோட அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் படுறது வேரியேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரோஷன் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் கரோஷன் அப்படிங்கிறது இது நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கரோஷன். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் கரோஷன் இருக்குது. ஒன்று ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன், another one is வெட் கரோஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் கரோஷன். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன் அப்படின்னா the corrosive action in the absence of moisture is called a dry corrosion. It is a process of chemical attack on a metal by corrosive liquids or gases such as oxygen, nitrogen, sulfur dioxide and hydrogen sulfur etc. It occurs at high temperature. Of all the gases mentioned above, oxygen is the most reactive gases to impact the chemical attack. So dry corrosion or chemical corrosion அப்படின்னா ஸோ இது வந்து ட்ரையாக இருக்கிற கரோஷன், அதாவது ட்ரை ஃபார்மில் நடக்கும், வெட் கண்டிஷன்ஸ் இல்லாமல் ஸோ ஈரப்பதம் இல்லாத இடத்துல இந்த கரோஷன்ஸ் நடக்கும், அதாவது மாய்ச்சர் மூலிமா. இட் இஸ் என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு கெமிக்கல் அட்டாக். இது எதனால் நடக்குது அப்படின்னா ஸோ கரோசிவ் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் என்னென்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அட்மாஸ்பியரிக் கேஸ்னால ஹை டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இதில் ஆக்சிஜனும் இன்வால்வ் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ வெட் கரோஷன் அண்ட் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னா the corrosive actions in the presence of moisture it is called வெட் கரோஷன். அதாவது மாய்ச்சர் ஈரப்பதத்தோடு இருக்கிற போது நடக்கும்போது கரோஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வெட் கரோஷன் சொல்லுவோம். இட் occurs as a result of electrochemical reactions of metal
with water or aqueous solutions of salt or acids or bases. ஸோ இது வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா மெட்டல் வந்து வாட்டரில் கான்டாக்ட் இருக்கும்போதோ அல்லது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் வந்து சால்ட் சொல்யூஷனில் ஒரு ஆசிட்லேயோ அல்லது ஒரு பேஸ் கூடயோ வந்து மெட்டல் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு வெட் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவெண்டிங் கரோஷன். ஸோ கரோஷன் வந்து எப்படிலாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அலாயிங். The metals can be alloyed in to prevent from the process of corrosion, example stainless steel. ஸோ அல்லாயிங் அப்படின்னா ரெண்டு மெட்டலோட காம்பினேஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அப்போ அல்லாய்ஸ் கிடைச்சிடும். ஸோ அல்லாய் அப்படிங்கிறது ஸோ அப்போ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுன்னா கரோஷன் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத பாத்திரங்கள் வந்து ஒரு அல்லாய். ஸோ அதுக்கடுத்து சர்ஃபேஸ் கோட்டிங். இட் இன்வால்வ்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் கோட்டிங் ஓவர் த மெட்டல். இட் இஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ். நம்ம வந்து சர்ஃபேஸ் கோட்டிங் வந்து மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கரோஷனை மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, so galvanization. So it is the process of coating zinc on iron sheets by using electric current. So electric யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா galvanization அப்படிங்கிறது. ஸோ ஜிங்க் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அயனோட ஷீட் மேலே நம்ம வந்து கோட் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரோஷன் வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். ஸோ அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோபிளேட்டிங். ஸோ எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கோட்டிங் ஓவர் மெட்டல் ஓவர் அனதர் மெட்டல் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரோபிளேட்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கரோஷன் ஆகிற மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே கரோஷன் மெட்டல்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்டை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா anodizing. So it is an electrochemical process that converts the metal surface into a decorative, durable and corrosion resistance. So aluminum is widely used for anodizing process. ஸோ இது நம்ம anodizing ப்ராசஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மெட்டலை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது மெட்டாலிக் சர்ஃபேஸ் வந்து டெக்கரேட்டிவாவோ ஸோ ரொம்ப நாளைக்கு வர மாதிரியோ கரோஷன் ரெசிஸ்டன்ஸாகவோ நம்ம மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அலுமினியத்தை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா anodizing ப்ராசஸில் நம்ம மெட்டலில் வந்து கரோஷன்லேருந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ கேத்தோடிக் ப்ரொடக்ஷன். ஸோ இது பண்ணுறோம் அப்படின்னா, in this method the controlling corrosion of a metal surface, so protected is coating with the metal which is easily corrodable. The easily corrodable metals is called sacrificial metal to act as an anode, ensuring the cathodic protection. ஸோ இது கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து கரோஷன் ஆகுதோ ஸோ அது கூட இன்னொரு மெட்டல் நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து கேத்தோட கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ எந்த மெட்டலை கனெக்ட் பண்ணுறோமோ அதை ஏனோட வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன அப்படின்னா, ஸோ கரோஷன் வந்து ஏனோடில் தான் நடக்கும். கேத்தோடில் வந்து என்னென்னா நம்ம எந்த மெட்டலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோமோ அதில் வந்து கரோஷன் வந்து அது கேத்தோட மாறிடும். ஸோ அப்போ வந்து கரோஷன் நடக்காது. ஸோ இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாக்ரிஃபிஷியல் மெட்டல் டு ஆக்ட் as ensuring cathodic protection அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஆனோடில் தான் கரோஷன் நடக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு மெட்டலை கனெக்ட் பண்ணும்போது அதனோட ஹையர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெட்டலை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த மெட்டல் என்ன ஆகும்னா ஆனோட ஆக்ட் பண்ணும். நம்ம எந்த மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணமோ அது கேத்தோட மாறிடும். ஸோ அப்போ அது கேத்தோடுக்கு மாறும்போது என்ன ஆகும்னா ஸோ ப்ரொடெக்ஷனில் ஸோ அப்போ கரோஷன் வந்து இதில் நடக்காது. எந்த மெட்டல் ஏனோட நம்ம கனெக்ட் இன்னொரு ப்ரொடெக்ஷன் மெட்டீரியலில் எதை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் கரோஷன் நடக்கும். ஸோ அப்போ இந்த மெட்டல் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகிடும். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வரும்.